சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படம் டே 1 தொடர்ந்து டே 2மே ஒரு தரமான வசூல் எடுத்திருக்கு. எப்படிப்பட்ட ஒரு வசூல் அப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ள சொல்லும்போது உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு டெரிட்டரியிலுமே சூப்பர் கலெக்ஷன் அது பார்ப்போம் நம்ம. அது இல்லாம வார் 2 தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் 2வது நாளுமே எடுத்திருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு டெரிட்டரி வைஸ் நம்ம இந்த வீடியோல அது பிரேக்கப் பண்ணி பார்ப்போம் வார் 2மே. ஸோ அதுவுமே தொடர்ந்து பெரிய கலெக்ஷன் 2வது நாளுமே எடுத்திருக்கு. இது இல்லாம சூ ஃப்ரம் ஷோ, சையாரா, மகாவதார் நரசிம்மா இந்த படங்கள்லாம் எப்படி கலெக்ஷன் வந்திருக்குங்கிறது பார்ப்போம். இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதை வீடியோக்குள்ள பார்த்துடலாம். ஸோ நேற்று வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். இது என்ன படம் அப்படின்னு நான் கமெண்ட்ல கேட்கும் போது, அதாவது இதை வச்சு கமெண்ட்ல போடுங்கன்னு சொல்லும் போது, இதை தான் நீங்க கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சுதான் வச்சேன். ஸோ ரொம்ப ஈஸி தான் இருந்தாலும், ஆனா நீங்க கன்ஃபியூஸ் ஆகி இதை தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். திருமலைன்னு நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள சில பேர் தான் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படம் வந்து திருப்பாச்சி. ஸோ திருப்பாச்சி அப்படிங்கிறத கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் சஞ்சய் குமார், சக்தி குமார், ஆஸ்டர் கார்டன், சிம்சன் ராஜ், எம்ஜியூ அப்படிங்கிற ஒரு ஐடி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. வசூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. என்ன அப்படின்னா, ப்ளூ தக்காளி யூடியூப் சேனல் 100K சப்ஸ்கிரைபர்ஸை வந்து கடந்துருச்சு. அதுக்கு உங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டெய்லி நான் வீடியோ போடும்போது டெய்லியும் எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா வீடியோவுமே நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. நன்றி. அதை தாண்டி எவ்வளோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு வீடியோ புதுசாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இனிமே தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வரும். ஸோ வசூல்களை போயிடலாம். சையாரா திரைப்படத்தோட டே 29 இந்தியாவில் 65 லட்சம், உலகம் முழுக்க 90 லட்சம். ஸோ டோட்டலாக 390 கோடியே 69 லட்சம் இந்தியாலையும், 540 கோடியே 56 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஸோ சரியான கலெக்ஷன், பெரிய ஹிட்டுங்க இந்த படம். சூ ஃப்ரம் ஷோ இந்த படத்தோட 22வது நாள் வசூல் கர்நாடகால 2 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடி. 78 கோடியே 81 லட்சம் கர்நாடகாலையும், 95 கோடியே 3 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 5 கோடி. இந்த படத்தோட ஆக்சுவல் பட்ஜெட், அதாவது இவங்க படமா எடுக்கப்பட்ட பொருட்செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ல இருந்து 3.5 கோடி தான். மீதி எல்லாமே அவங்க ப்ரொமோஷனுக்காக செலவு பண்ணதுதான். நல்லாவே ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. நல்லாவே வெற்றி படம். கிட்டத்தட்ட இந்த படம் இந்த வீக்கெண்ட் முடியறதுக்குள்ள ஒரு 100 கோடியை கடந்துரும். ஸோ வெறும் 5 கோடி பட்ஜெட், 100 கோடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் பெரிய ஹீரோக்கள் நம்மளுக்கு அப்படியே தெரிஞ்சு இவர் எவ்வளவு பெரிய ஹீரோ தெரியுமா, அப்படிலாம் பெரிய ஸ்டார் காஸ்டிங்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நல்ல படத்தை எடுத்திருக்காங்க, பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மகாவதார் நரசிம்மா இந்த படத்தோட 22வது நாள் வசூல் இந்தியாவில் 8 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 9 கோடி 50 லட்சம். டோட்டலா 233 கோடி இந்தியாலையும், 254 கோடியே 47 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். ஸோ இந்த படமே வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி. சுமதி வளவு இந்த படத்தோட டே 15 கேரளால 60 லட்சம், உலகம் முழுக்க 65 லட்சம். 14 கோடியே 45 லட்சம் கேரளாலையும், 20 கோடியே 10 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். அப்புறம் வார் 2 ஸோ சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்து டே 2 தமிழ்நாட்டில் 1 கோடியே 30 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 15 கோடியே 70 லட்சம், கர்நாடகால 4 கோடியே 65 லட்சம், கேரளால 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஒரு பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. 49 கோடியே 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 14 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 85 கோடியே 60 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 2. ஸோ டோட்டலா இந்த படம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 2 கோடியே 40 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 40 கோடியே 25 லட்சம், கர்நாடகால 8 கோடியே 65 லட்சம், கேரளால 1 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 75 கோடியே கடந்திருக்கு. 75 கோடியே 30 லட்சம், ஓவர்சீஸ்ல 36 கோடியே 75 லட்சம், 164 கோடியே 35 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க 2 நாள்ல வசூல் பண்ணியிருக்கு. 400 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ இன்னும் 2 நாள் இந்த வீக்கெண்ட் முடியும் போது 300 கோடிக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல கலெக்ஷன், இன்னைக்கு கூட நல்ல புக்கிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ வார் 2 ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. ஆனா 700 கோடி எடுக்குமா வேர்ல்டு வைடு ஃபைனல் கலெக்ஷன் அப்படிங்கிறத நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படத்தோட வசூலை பார்த்துருவோம். ஓவர்சீஸ்ல நார்த் அமெரிக்கால 4.7 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ், 41 கோடியே 12 லட்சம், யூகேல 850K பவுண்ட்ஸ், 10 கோடியே 8 லட்சம், ஆஸ்திரேலியால 875K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், 5 கோடியே 2 லட்சம், யூரோப்ல இந்த படம் வந்து 650K யூரோ, இது வந்து 6 கோடியே 67 லட்சம், மலேசியால 4.75 மில்லியன் மலேசியன் ரிங்கிட்ஸ், இது வந்து 9 கோடியே 87 லட்சம், கல்ஃப் கண்ட்ரீஸ்ல 2.65 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ், இது வந்து 23 கோடியே 24 லட்சம், சிங்கப்பூர்ல ஒரு 590K சிங்கப்பூர் டாலர்ஸ், 4 கோடியே 3 லட்சம், ஸ்ரீலங்கால இந்த படம் 7.2 crore, அதாவது 7 கோடியே 20 லட்சம் ஸ்ரீலங்கன் கரன்சி, 2 கோடியே 10 லட்சம் இந்தியன் கரன்சி படி. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல ஒரு 365K யூஎஸ் டாலர்ஸ், 3 கோடியே 20 லட்சம். ஸோ டோட்டலா இந்த படம் 104 கோடியே 44 லட்சம்
11.9 மில்லியன் டாலர்ஸ் ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு ஓவர்சீஸை பொறுத்தவரையும். உங்கள நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ ஃபர்ஸ்ட் டே 75 crore கிட்ட சொன்னீங்க, செகண்ட் டே அப்போ பயங்கர டிராப் ஆயிருக்குல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது கிடையாது. ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறது டே ஒன்னோட கலெக்ஷன் மட்டும் கிடையாது, பிரீமியரோட கலெக்ஷனும் சேர்த்து அதுல இன்க்ளூட் ஆகும். அப்படி பார்க்கும்போது டே ஒனுக்கும் டே டூக்கும் ஒரு பயங்கர ஹோல்டு இருக்கு. இத்தனைக்கும் நேற்று ஃப்ரைடே ஒரு மிகப்பெரிய விஷயம் ஓவர்சீஸை பொறுத்தவரையும். ஸோ கூலி டே டூ அப்புறம் டோட்டல் கலெக்ஷன் இங்கே தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இங்கெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து 24 கோடியே 55 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 14 கோடியே 75 லட்சம், கர்நாடகாவில் 8 கோடியே 85 லட்சம், கேரளாவில் 5 கோடியே 65 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10 கோடியே 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 28 கோடியே 44 லட்சம், வேர்ல்டு வைடு 92 கோடியே 49 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று இந்த படம் 90 கோடிக்கு மேல வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிற படம். டே ஒன் என்ன கலெக்ட் பண்ணியிருக்குமோ தமிழ் படம், அதை தான் இந்த படம் டே டூலையுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய விஷயம். ஸோ டோட்டலா இந்த படம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டுமே 53 கோடியே 40 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 31 கோடியே 40 லட்சம், கர்நாடகாவில் 23 கோடியே 10 லட்சம், கேரளால 14 கோடியே 80 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 கோடியே 50 லட்சம், ஓவர்சீஸ்ல 104 கோடியே 44 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் வந்து 2 நாள்ல 242 கோடியே 64 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷன். இந்த படம் 380 கோடி பட்ஜெட். ஆனா டே ஒன் டே டூ ஒரு மிகப்பெரிய வசூல் அடிச்சிருச்சு. பார்த்தா இப்ப 2 நாள் இருக்கு இந்த வீக்கெண்ட், ஓப்பனிங் வீக்கெண்டுக்கு பார்த்தா 400 கோடியை தாண்டி போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. ஸோ கூலி தரமான வசூல் எடுத்துட்டு இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அடுத்ததா 6 இயர்ஸ் ஆஃப் கோமாளி ஜெயம் ரவி அவர்களோட கெரியர்ல ஒரு முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் அப்படின்னு நம்ம பார்த்து எந்த ஒரு முதல் படத்திலே அப்படி ஒரு படம். ஸோ கிட்டத்தட்ட அந்த 90s கிட்ஸ் எல்லாம் கவர்ந்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். கோமாளி 2019ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 44 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, ஹிந்தி பெல்ட் எல்லாம் சேர்த்து 3 கோடியே 25 லட்சம், ஓவர்சீஸ்ல ஒரு 8 கோடியே 95 லட்சம். இந்த படம் உலகம் முழுக்க 56 கோடியே 20 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 14 கோடி, 23 கோடிக்கு மேல ஷேர் வந்து ஒரு தரமான வெற்றி படமா அமைஞ்சுது. இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்க. இப்போ தமிழ் ஆக்சுவலா இந்த படத்துல கலக்கி இருப்பாரு, செம்மையா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமர்கலம். ஆமாங்க, 26 இயர்ஸ் ஆஃப் அமர்கலம். 1999ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியா பெரிய ஹிட். அஜித்துக்கு ஒரு பயங்கர பேரை வாங்கி கொடுத்த படம். ஸோ ஷாலினியுமே இந்த படத்துல நல்லா அடிச்சிருப்பாங்க. பட்ஜெட் 3 கோடி. இந்த படம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 87 லட்சம் கிட்ட டிக்கெட் சேல் ஆயிருக்கு. ஓவராலா இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 13 கோடி, ஷேர் மட்டுமே 7 கோடி கிட்ட வந்திருக்கு. இந்த படம் வசூல் ரீதியா ஒரு தரமான ஈட்டி. இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கறத சொல்லுங்க. சரண் அவர்களோட இயக்கத்துல ஒரு தரமான படம். அப்புறம் 21 இயர்ஸ் ஆஃப் வசூல் ராஜா எம்பிபிஎஸ். வசூல் ராஜா எம்பிபிஎஸ் 2004ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் கிரியேட் பண்ணிச்சு. என்ன அப்படின்னா, முதல் 25 கோடி வசூல் திரைப்படம் ஃபுல் ஃபிளெஜ் காமெடி மூவி. அதாவது ஒரு காமெடி திரைப்படத்துக்கு 25 கோடி வசூல் ஆகுமா அப்படின்னு அன்னைக்கு டைம்ல பிரமிக்க வச்ச ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு காமெடி பெரிய வசூல் வேற யாருக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன். கமலுக்கு மட்டும்தான் காமெடி திரைப்படத்துக்கு பெரிய வசூலாயிருக்கு. அதுல முக்கியமான படம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ். தமிழ்நாட்டுல இந்த படம் வந்து 18 கோடியே 50 லட்சம், இந்தியாவில டோட்டலா 20 கோடியே 50 லட்சம், ஓவர்சீஸ்ல ஒரு 5 கோடியே 80 லட்சம். டோட்டலா இந்த படம் வந்து 26 கோடியே 30 லட்சம் வந்து வசூல் பண்ணி 25 கோடிக்கு மேல கடந்து முதல் காமெடி திரைப்படம் 25 crore கிராஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த டைம்ல. ஸோ பட்ஜெட் 5.5 கோடி, 13 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியா இந்த படமும் தரமான ஹிட். இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க.